தியானத்துக்கு என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு போர்க்களத்துல நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம், ஆத்மா, சிந்தை எல்லாமே ஒரு போர்க்களம். அதாவது சில கண்களுக்கு தெரியும், சில தெரியாது. அப்போ இப்ப எப்படின்னா, நம்மளுடைய சரீரத்துல ஒரு நோய் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்ம கிட்ட நம்ம ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் நிறைய இருந்து அந்த நோயை ஜெயித்து விடும். அப்போ நோய் குணமாகிவிடும். இல்லைன்னா வெள்ளை அணுக்கள் சரியானபடி இல்லைன்னா நம்ம தோற்று போய் நோய் என்ன செய்யும், முற்றிவிடும். அதே போலதான் நம்ம ஆத்துமாவில பொல்லாத எண்ணங்களையும், பயம், அவிசுவாசம், இது எல்லாத்தையும் பிசாசு சாத்தான் கொண்டு வருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆவியும் ஜீவனுமான வாக்குத்தத்த வசனங்களை வைத்து யுத்தம் செய்து மேற்கொள்ள வேண்டும். அதனாலதான் எபேசியர் 6:12 சொல்வாரு. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய ஆவி சோர்ந்து இல்ல கலக்கம் அடைந்து இல்ல சோர்வுற்று தொய்ந்து போகும்போது ஆவியானவர் என்ன செய்வாரா, நமக்காக யுத்தம் செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் 3 யுத்த களங்களை சந்திக்கிறார்கள். ஒண்ணு என்னன்னா உலகம், இன்னொன்னு மாமிசம், இன்னொன்னு பிசாசு. அப்போ யுத்த நேரத்தில் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம். அது மட்டும் இல்ல, ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். தேவ தூதர்கள் நம்மோடு இருக்காங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். அப்போ ஆவிக்குரிய யுத்தம் போது என்ன ஆகுதுன்னா, சாத்தான் என்ன செய்வானா, எப்படியெல்லாம் நம்மள தோக்கடிக்கணும்னு சொல்லி சில சமயம் நம்ம ரொம்ப க்ளோஸா நம்ம நம்பினவர்கள் மூலமா கூட அவன் கிரியை செய்வான். அதனாலதான் நம்ம எப்பயும் எய்தவனாகிய சாத்தான் இருக்கும்போது அம்பாகிய மனுஷனை நாம் நொந்து கொள்ள கூடாது. அந்த மனுஷனை நம்ம விரோதிச்சிடல, அவன் பின்னாடி யார் செயல்படுறா, பிசாசு அவங்க யார் மூலமா நம்ம சோர்ந்து போவோம், எப்படி நம்ம பயம் அடைவோம், எப்படி நம்ம அப்படியே ஆண்டவரை விட்டு விலகி போவோம்னு சொல்லிட்டு யாரையாவது யூஸ் பண்ணுவான். நம்ம யாரை நம்புறோமோ இல்ல நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இல்ல எப்படி யார் மூலமா இது பண்ணா இவங்க சோர்ந்து போவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அதனால நம்ம யார் இது பண்றாங்களோ அந்த மனுஷனை பார்க்க கூடாது, அவனுக்கு பின்னாடி செயல்படுகிற சாத்தானை நாம் கடிந்து கொள்ளும் போது அந்த மனுஷன் நார்மலா ஆயிடும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு நம்முடைய கைகளை போருக்கும். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நம்முடைய கைகளை போருக்கும் நம்ம விரல்களை யுத்தத்திற்கும் யாரு நமக்கு சொல்லித்தரா, கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு சொல்லித்தரார். அதனால அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு நம்ம யுத்தம் செய்யணும். சாத்தானை ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனங்களை வைத்து யுத்தம் செய்ய வேண்டும். நம்ம எப்படி எல்லாம் இந்த சாத்தானின் கிரியைகளை ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் அதுக்கு பல வழிகளே நமக்கு வேதத்துல வச்சிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எப்படி இது பண்ற பாருங்க, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின்
தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் வரேன்னு சொல்லல, அவருடைய நாமத்துல நான் வரேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தோடு, இப்ப நான் கர்த்தருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ கர்த்தருடைய நாமத்தோடு நமக்கு என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னமும் அவருடைய பலமும் அவருடைய வல்லமையும் அந்த நாமத்தோடு என்ன இருக்கு, இணைந்து இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் யோவான் 14:14 சொல்லுவாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் பேதுரு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3:6-8 பார்த்தோம்னா, அப்படி பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எப்படி பலன் கொண்டது? அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது தேவனுடைய பலனும் அங்க வருது. அப்படி வல்லமே இணைந்து இருக்குது. அதனாலதான் அவன் அந்த சப்பானியை நடக்க செய்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்வாரு கொலோசியர் 3:17, நீங்க வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல செய்யுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த இயேசுவின் நாமத்தோட என்னென்ன இணைஞ்சிருக்கு? அவருடைய பிரசன்னம், அவருடைய பலன், அவருடைய வல்லமையும் இணைந்திருக்கிறது. அதனால எதை செய்தாலும் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே செய்யணும். ரெண்டாவது கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, எபேசியர் 6:17, இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? பிசாசை ஜெயிக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர் 20:29 பவுல் சொல்வாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதுக்கு என்ன சொல்றாரு பதிலு? 32 சொல்லுவாரு, தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பாத்தீங்களா, அந்த ஓநாயை ஜெயிக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறேன்? நான் கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான் பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணுமா? உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கணும். வேதத்துல நமக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் வசனங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. இப்ப பயமா இருக்குன்னு வைங்களேன், நீதிமொழிகள் 28:1 என்ன சொல்றாரு? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு சொல்றாரு. அதே மாதிரி 2 தீமோத்தேயு 1:7 பயமுள்ள ஆவி அவர் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கல அப்படின் போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி பிசாசின் போராட்டமா, நோயா, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய இந்த கூர்மையான பட்டயம் வேத வசனம், அதை வைத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கூர்மையான பட்டயம், அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் வார்த்தையை வச்சு நம்ம ஜெயிக்க வேண்டும். வசனமாகி ஆவியின் பட்டயத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். முதல்ல இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்கிறோம், அடுத்தது வேத வசனத்தை சொல்லி ஜெயிக்கிறோம். மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா, ஓசியா 12:3-4, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான்.
அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அழுது தேவனை நோக்கி கெஞ்சினான். ஒரு நல்ல ஒரு கண்ணீரின் ஜெபம். கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய உள்ளத்தை என்ன செய்யுமா? உருக்குகிறது. அதனாலதான் சங்கீதம் 126:5-6 சொல்லுவாரு, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. கண்ணீரின் ஜெபம் அப்படின்னா சும்மா எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டு உட்கா, அது கிடையாது. இந்த இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நம்ம அப்படியே இந்த உண்மைய உணர்ந்து மனம் கசந்து பேதுரு அழுதான் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் கண்ணீரின் ஜெபம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த கண்ணீர் ஜெபத்தினால நம்ம வெற்றி எடுக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன செய்வாரா? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அதனாலதான் ரோமர் 8:26 கூட சொல்வாரு, பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சகரியா 4:6 ஆவியினாலே ஆகும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். அதனாலதான் சிம்சோன் என்ன பண்ணா? தேவனுடைய ஆவி அவனுக்குள் இறங்கின போது சிங்கத்தை எல்லாம் கிழிச்சு நார போட்டான். அதே மாதிரி கிதியோனுக்கு ஜெயத்தை கொடுத்ததும் பரிசுத்தாவியானவர் தான். அதனால அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்க மாதிரி பரிசுத்தாவி உங்களிடத்து வரும்போது நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்காரோ அங்க நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்போ இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம யுத்த களத்துல, அதுல இந்த கடைசி காலத்துல நாட்கள் குறைவா இருக்குன்னு சொல்லி சாத்தானே என்ன பண்றான்னா ரொம்ப பிஸியா இருக்கிறான். எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை அவனுக்கு சேர்க்கலான்னு. அதனால நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய பலன், வல்லமை இணைந்து இருக்கிறது. அப்போ நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அடுத்தது வேத வசனத்தின் மூலம் நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்க வேண்டும். கூர்மையான பட்டயம், வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்து என்ன செய்யணும்? சாத்தானை ஜெயிக்கணும். சாத்தான் கிரியைகளை ஜெயிக்க வேண்டும். அடுத்தது நொறுங்குண்ட இருதயம், மனம் கசந்து அழுது தேவனிடத்துல திரும்பி என்ன செய்யணும்? நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். அடுத்தது நம்ம தொய்ந்து போகும்போது ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறாரு? வெள்ளம் போல சத்ருவுக்கு எதிராக நின்று நமக்காக கொடியேற்றுகிறார். நம்ம பலவீனங்களை உதவி செய்கிறார். அவருடைய ஆவி இறங்கும் போது எப்படியெல்லாம் அவருடைய பரிசுத்தவான்கள் பெரிய காரியங்களை செய்தாங்களோ அதே போல நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவருக்கு சாட்சிகளாய் விளங்குவோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அதனால யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெயமோடு இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தீயோரின் பாதையில் செல்லா
நான் செய்